Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC. போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரித்ததாக வழக்கு தொடர்பாக ஜூலை 24 அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்ய சென்னை சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் காலனியில எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சிட்கோ நிலத்தை தற்போது தமிழக அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் சென்னை மேயராக இருந்தபோது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலமாக தன்னுடைய மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்ததாக சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மா சுப்பிரமணியம் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து மா சுப்பிரமணியம் மற்றும் அவரது மனைவி தரப்புல உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கானது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி வெங்கடபரதன் முன்பு இந்த விசாரணைக்கு வந்தது. அப்போது மா சுப்பிரமணியன் தரப்புல உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனு நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்குல குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை மேற்கொண்டு எந்த ஒரு கூடுதல் கால அவகாசமும் வழங்க முடியாது என கூறிய நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 24 தள்ளி வைத்தார். அதற்குள் உச்சநீதிமன்றத்தில் நிவாரணம் பெற அறிவுறுத்திய நீதிபதி இல்லாவிட்டால் அன்றைய தினம் மா சுப்பிரமணியம் மற்றும் அவரது மனைவி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC.